கார்த்தி தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. ஆனந்துக்கு எல்லா உண்மையும் கார்த்தி வந்து புரிய வச்சுட்டாங்க. மீனாட்சியை அழைச்சிட்டு வந்துட்டு ஆனந்த் மனசு மாதிரி மீனாட்சியை ஏற்றுக்கிட்டு காலில் விழுந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் செம கோவத்தில் இருக்காங்க. தீபா வந்து ரியாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க. என் மரியாதையாக மீனாட்சி எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லுவியா மாட்டியா அப்படின்னோன்னே, நான் தான் சொல்ல முடியாது அப்படிங்கிறேன்ல, என்கிட்டயே வெக்கமே இல்லாமல் வந்து கேட்குறேன், உன் புருஷன் வந்து கேட்க சொன்னானா அப்படின்னு சொன்னோன்னே, அவரெல்லாம் ஒன்றும் கேட்க சொல்ல, என்ன சவாலில் தோற்றுருவோன்னு பயம் வந்துருச்சா? எக்காரணம் கொண்டும் நான் வந்து மீனாட்சி இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டேன், அதுதான் என்னோடய ட்ரம்ப் கார்டு. நான் வந்து உன் புருஷனை வந்து தோக்கடிச்சு சவாலில் காலில் விழுந்து பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலைன்னா என் பேர் ரியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உன்னால் ஆனதை பார்த்துக்க, இன்றைக்கி கார்த்தி வந்து நோஸ்கட்டு என்கிட்ட வாங்க போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் போய் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க தீபா, எல்லா இடத்துலையும் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து கார்த்தி வந்து அந்த கதவை உடச்சிட்டு வந்துட்டு செம ஃபைட்டு எக்ஸ்ட்ரானரியாக போடுறாப்புலன்னு சொல்லலாம். எல்லாரையும் டிஷும்னு அடித்து பறக்க விடுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டு மீனாட்சி அண்ணியை வந்து வாங்க போகலாம், இல்லை இந்த ரியா தான் பண்ணேன், அது எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், நம்ம முதல்ல மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாட்டி வந்து உட்காந்துருக்கப்ப வந்து ஒவ்வொருத்தரையும் பற்றி கேட்குறாங்க. கரெக்டாக அம்மு வந்து நிற்கிறாப்புல ரம்யா, அவளை பார்த்து இவ தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப பாட்டிக்கிட்ட, இவ பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, அப்படி தான் இருக்கணும், எல்லோரும் வாழ்க்கையில் வந்து சின்னதாக நினைக்கக்கூடாது, எல்லா பொண்ணுங்களும் வந்து ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னேறணும், அப்போ தான் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து முன்னுதாரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப, நிச்சயமாக இருப்பேன் பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் ஆமாம் இந்த ரியாவை பார்த்து யாருன்னு அப்படின்னு கேட்டோன்னே தீபா டக்குன்னு வந்து சொல்லிடுறாங்க, ஆனந்த் மாமாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்த் மாமாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரி இருக்கட்டும் அப்படின்னோடனே, ஆமாம் கேக் வந்துருச்சு. அந்த சமயத்தில் வந்தோடனே தீபா ரிசீவ் பண்ணி வந்து டேபிளில் வைக்கிறாங்க. அதான் கேக்கு எல்லாமே ரெடியாக இருக்குல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்றப்ப கேக் வெட்டலாம் அப்படின்றப்ப கார்த்தி வந்து வெளில போயிருக்காப்புல மீனாட்சி அண்ணி கூட அழைச்சிட்டு வர்றதுக்காக அப்படின்னு, அதனால தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா ஆனது ஆகிடுச்சு, கார்த்தி நான் என் பேராண்டி வந்துடட்டும், வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மற்றது எல்லா விஷயங்களும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, ஆஹா அப்போ கார்த்தி வந்து போய் மீனாட்சியை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் போயிருக்கானோ, இது தெரியாமல் இவன் வந்து ஆளை காணுமேனு தெரியாமல் கவலைப்படாமல் இருக்கா, கார்த்தியை பற்றி கொஞ்சமாவது ஒரு பயம் இருக்கா இவளுக்கு, எந்த பயமும் இல்லாமல் கெத்தாக ஏதோ இருக்கா, சரி இருக்கிறது இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. தீபா வந்து ஒன்றும் கவலைப்படாத நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி வாங்க அப்படின்னோடனே இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு பார்த்தா கார்த்திக் கரெக்டாக செம்ம மாதம் வந்து மீனாட்சியை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. சாரி பாட்டி கொஞ்சம் லேட்டாகி போயிடுச்சு, பரவாயில்ல பேராண்டி, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல மீனாட்சியும். இந்த பக்கம் ஆனந்த் வந்தோன்னே முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும், கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி வா அப்படின்னு சொல்லி ஆனந்தை தனியாக அழைச்சிட்டு போகிறப்ப கார்த்தி அழைச்சிட்டு போன அடுத்த செகண்டே வந்து கார்த்தி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இப்போ நானும் அண்ணி எங்கேருந்து வரோன்னு தெரியுமா அப்படின்னோடனே, எங்கேருந்து வரீங்க, ரியா தான் வந்து கட்டி போட்டு வச்சுருந்தா, நான் அதனால தான் மீட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு அழைச்சிட்டு வர லேட்டாகி போச்சு அப்படின்னோடனே, நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் இந்த ஆதாரத்தை வச்சுருக்கேன், இந்த ஃபோனில் இருக்குது, அதை முதல்ல பாரு அப்படின்னு சொல்லிடுறாப்புல கார்த்தி. உடனே வந்து கார்த்திக்கிட்ட வந்து ஃபோனை வாங்கி பார்க்குறாப்புல ஆனந்து. அந்த பக்கம் ரியா வந்து இருக்கிற ஆரம்பத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுறாங்க. எல்லா விஷயத்தையும் ஆனந்த் கேட்டுடுறாங்க. ரியா வந்து ஆமாம் நான் ஆனந்தை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லை அவனோட சொத்து வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதி வாங்கிக்கணும், அதுதான் என்னோடய வாழ்நாள் லட்சியம், அதுக்கு முதல்ல வந்து இந்த கார்த்தி வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கனால அவங்க 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டேன், அப்போ வந்து பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது இந்த அருண் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அவனையும் பிரித்து சொத்தை வாங்கிட்டா, மொத்த சொத்தையும் ஆனந்த் பேரில் முதல்ல எழுதி வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பாசமாக ட்ராமா போட்டு நடித்தோன்னா மீதி எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுத்துருவான், அப்புறம் அவனையும் வீட்டை விட்டு துரத்திடலாம், அதுதான் என்னோடய விஷயம் திட்டம், முதல்ல புரிஞ்சுக்க, ஒன்றாக்காகலாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ரியா பேசின எல்லாத்தையும் கேட்டோன்னே ஆனந்துக்கு செம்ம கடுப்பாகுது, செம்ம கோவத்தில் இருக்காப்புல. விடு அவளை வந்து வெளுத்தெடுத்துறான் அப்படின்னு சொல்கிறப்ப, அவசரப்படாத எதுவாக இருந்தாலும் பாட்டி இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வர்றாப்புல. ஆனந்த் வந்து ரூம் விட்டு வெளில வர்றப்ப செம்ம கோவத்தில் வர்றதை பார்த்தோன்னே ரியா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவ பக்கத்தில் நிற்காமல் கரெக்டாக போய் மீனாட்சிக்கு பக்கத்தில் நின்னோன்னே எல்லோரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. மீனாட்சி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாப்புல மனசு விட்டு, நான் பண்ணது தப்பு தான், வா வந்து முதல்ல ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்பா அம்மாட்ட அப்படின்னா, அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு மீனாட்சி கோவப்பட்டேன். நீ கோவப்படாத, எதுவும் பாட்டிக்கு தெரிய வேணாம், எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம், முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அபிராமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதை பார்த்தோன்னே ரைட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு
ஐஸ்வர்யாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ரியாவும் பார்த்துட்டு கடுப்பாகிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட வேறு லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.